யூதாஸ் காட்டி கொடுத்தான். அன்றிரவே கைகளை பின்னால் வைத்து கட்டினார்கள். இடுப்பில் ஒரு விலங்கு போட்டார்கள். முன்னால் நின்று அந்த இடுப்பில் போட்ட விலங்கை முன்னாலும் கையில் கட்டினதான விலங்கை பின்னாலும் பிடித்து கொண்டார்கள். கற்பாறையில எல்லாம் பிடி தள்ளி தலையாவது உடையட்டென்று ஒன்று நடக்கவில்லை. பிரதான ஆசாரியனுடைய கொட்டாரத்தில் ஒரு குழி வைத்திருப்பார்கள். கைதியெல்லாம் கொண்டு போடுவார்கள். அவரை தூக்கி அங்கே போட்டு பின்னாங்க இருந்து எடுத்து அப்புறம் என்ன விசாரணை, அநியாயமாக 7 விசாரணைகள் செய்யப்பட்டார். மிகவும் அவமானப்படுத்தினார். பிறகு பிலாத்து கல்தூணில் கட்டி வைத்து சாட்டவனால் 6 ரோமச்சேவர் போர்ச்சேவர்கள் அடித்து, மற்றபடி கையினால் முட்டெடுத்து இடித்து, மூங்கில் தடியினால் தலையில் அடித்து, தாடை ரோமத்தை எல்லாம் பிட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளவு ஆண்டவர் செய்து கடைசியில் ஒரு பாரமான சிலுவையை சுமக்க வைத்து 3 முறை விழுந்த போதும் 2 முறை அடித்தார்கள். 3ஆம் முறை அடிக்கவில்லை, மரித்து போவார்கள். அந்த சிலுவையில் தான் ஆண்டோட பரிசுத்தமான கரங்களை 2 ஆணிகளாலும் பரிசுத்தமான கால்கள் 2ஐயும் சேர்த்து ஒரு ஆணியாலும் கண்டாவி அங்கே அந்த பாறையில் தோண்டப்பட்டதான குடிக்குள்ளே அங்கே போட்டு சரீரமெல்லாம் கட்டுவிட்டு பரிதாபமான வேதனையோடு 3 நாள் தூங்கி துடித்து நமக்காக பாடுபட்டு மரித்தார். அந்த தினமே அடக்கம் பண்ணப்பட்டார்.